வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு பொரித்து கத்தரிக்காயை பொரித்து ஒரு சம்பல் செய்து காட்டப்போகிறேன். சூப்பரான ஒரு சம்பல், இனிப்பு உரைப்பு புளிப்பு உள்ள ஒரு சம்பல். வாங்க இப்போ செய்யலாம். கத்தரிக்காய் தண்ணியில் ஊற போட்டுட்டு கழுவி பொரிய போட்டுருக்குறேன். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிச்ச கத்தரிக்காயை வடிச்செடுக்கலாம். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துட்டுது. இதை வடிச்செடுக்கிறேன். ஓகே, இதுக்கு பிறகு enough 2 ஓகே வாங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய். இது சனி நேரம் பொரியக்கூடாது, லைட்டாக பொரிஞ்சோன்னு எடுக்கணும். இது கரெக்டாக ஒரு நிமிஷம் பொரிய விட்டு எடுத்தால் காணும். நல்லா எண்ணெயை ஒட்ட வடிச்சிட்டு பொரிச்ச கத்தரிக்காயோட சேர்த்துருக்குறேன். இப்போ நான் பொரிச்ச எண்ணெயை ஊற்றிட்டு அதே சட்டியில் இந்த சம்பளை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 2 மேசக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய்க்குள்ள எண்ணெய் சூடானதும் 3 கருவேப்பட்டை, அடுத்தது நல்ல பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், உள்ளி அதாவது பூண்டு. இது நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது சேர்க்கணும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை நல்லா பிச்சுட்டு இதோட போடுறேன். சூப்பர் வாசம் வரும். பச்சை மிளகாய் உள்ளியில் இருக்கிற பச்சை தன்மை போகணும். பொரிஞ்ச உடனே நல்ல வாசம் வரும். உள்ளி பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிட்டுது. நல்லா நெருப்பை குறைச்சி விட்டுட்டு ஒரு தேக்கரண்டி உப்பு, அரை தேக்கரண்டி சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது அறுவல் நொறுவல் மிளகாய்த்தூள், நாலு மேசக்கரண்டி கச்சப், ஒரு தேக்கரண்டி சீனி, வினிகர் 2 மேசக்கரண்டி வினிகர், 1 2. இதை அடுப்பை நிப்பாட்டிட்டு இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சதை அதுக்குள்ளே போட்டு பிரட்ட போகிறோம். மேலால் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ சூப்பரான பொரிச்ச கத்தரிக்காய் சம்பல் ரெடி. அமேசிங், ரியலி சூப்பர். வாய் ஊறுது.
இப்போ நான் செய்த கத்தரிக்காய் சம்பலை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வாய் ஊறுது. எனக்கு இந்த சம்பலோட பான் சாப்பிட விருப்பம். எனக்கு என்னமோ தெரியல, பானண்டா விருப்பம் மாதிரி. அமேசிங், டாப் ஆஃப் த வேர்ல்டு. வாவ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். சூப்பரான ஒரு கத்தரிக்காய் பொரித்த சாம்பார். எனக்கு சாப்பிடணும், சும்மாயே சாப்பிடணும் போல் இருக்குது. புட்டு, புக்கைக்கு சூப்பராக இருக்கும். வாவ், நல்லா சுட புக்கை செஞ்சுட்டு இந்த சம்பளை போட்டு சாப்பிட மரக்கறி பிரியர்களுக்கு சூப்பரான ஒரு கத்தரிக்காய் சாம்பார். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.